எபிசோடுக்குள்ளே போயிடலாம். போன எபிசோடில் எக்ஸாம் 1 முடிஞ்சிட்டுங்க. அடுத்து எக்ஸாம் 2க்கு வந்துட்டாங்க. டீச்சர் சொல்கிறா இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்து ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நருட்டோ அதை பார்த்து நக்கல் பண்ணி சிரிக்கான். என்னது பயங்கரமாக இருக்குமான்ட்டு கத்தியை கட்டி டீச்சர் மிரட்டுறா. மூஞ்சில் ஒரு கோடை போட்டு விடுதா. அப்புறம் வெளியூர்லேருந்து வந்த சினோபி ஒருத்தி நக்கலாக நாக்கை கொண்டு கத்தியை கொடுக்க வரா. நருட்டோ ரத்தத்தையே நக்க வந்தன் டீச்சர் கேட்க இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புறா. எல்லாரும் ஷாக்காகிறாங்க, என்னடா இவ இப்படி பண்ணுறாளன்ட்டு. அப்புறம் டீச்சர் எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்மை கொடுக்கா. விளம்புதா. பார்த்தா என்னன்னு கேட்காங்க. நீங்கள் செத்தா நாங்கள் பொறுப்பு இல்லை, நீங்கள் தான் பொறுப்பு, அதனால் இதில் சைனை போடுங்கன்னு சொல்கிறா. இந்த டெஸ்ட்டே ஒரு சர்வைவல் தான், யார் எத்தனை நாள் சர்வை பண்ணுறாங்க தான் மேட்ருன்னு சொல்கிறா. ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறா. எத்தனை கேட் இருக்குது, உள்ளே எப்படிலாம் இருக்கணும், என்னென்ன வரும்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 ஸ்க்ராலை காட்டுறா. ஒன்று எர்த்து ஸ்க்ராலு, இன்னொன்று ஹெவன் ஸ்க்ராலு. ஒரு டீமுக்கும் ஒரு ஸ்க்ரால் தான் தருவோம். மொத்தம் 26 டீமு. 13 எர்த்து ஸ்க்ரால் கொடுப்போம், 13 ஹெவன் ஸ்க்ரால் கொடுப்போம். 5 நாள் நீங்கள் சர்வே பண்ணால் மட்டும் போதும்னு சொல்கிறா. காட்டுக்குள்ளே நீங்கள் வாழணும், அதை 5 நாள் சர்வே பண்ணிட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு நீங்கள் வரும்போது ஒரு எர்த்து ஸ்க்ராலும் ஒரு ஹெவன் ஸ்க்ராலும் இருக்கணும், அதைத்தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறான். ஸ்டூடெண்ட்ஸ் கேட்காங்க, அப்போனா பாதிக்கு பாதி ஃபெயில் ஆகிடுவாங்களேன்ட்டு. ஆமான்னு சொல்கிறா. நீங்கள் சண்டை போடுவீங்களோ என்னமும் செய்வீங்களோ, ஆனால் 2 ஸ்க்ராலோட தான் வரணும். ரெண்டுமே வேறு வேறு ஸ்க்ராலை தான் கொண்டு வரணும். ஒன்று எர்த்து இருக்கணும், இல்லை ஹெவன் இருக்கணும். 2 எர்த்து ஸ்க்ராலும் 2 ஹெவன் ஸ்க்ரால் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறான். 3 பேராக தான் வரணும். டீமில் ஒருத்தன் இல்லைனாலும் நீங்கள் ஃபெயிலு, உங்களை அடிச்சு பற்றிடுவோன்னு சொல்கிறா. எப்படி சாப்பிட்ணுன்னு சோஜி கேட்கான். அங்கே 5 நாள் இருக்கேன்ட்டு. நீங்கள் எப்படியாச்சும் சாப்பிடுங்க, உள்ளே இருக்கிறத வச்சு வாழுங்கன்னு சொல்கிறா. கடைசியாக சொல்கிறா, யாரும் செத்துறாதீங்க, எக்ஸாமை நல்லபடியாக முடிங்கன்ட்டு. எல்லாத்துக்கும் ஃபார்மை வாங்கிட்டு போய் ஒரு மூலையில் போய் நிற்காங்க. அப்புறம் சாஸ்கி பிளான் பண்ணுறான், நம்ம எப்படி ஜெயிக்கணும், உள்ளே ஒரு தடங்களாக இருக்குமேன்ட்டு. அடுத்து நம்ம சக்கராவும் ஈனாவும் பட்டப்பேரை சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சிக்கமரி இவங்களுக்கு எப்போவுமே இதான் வேலைன்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் நிற்கான். அப்புறம் நருட்டோ நடந்து போய்கிட்டு இருக்கான். ஹினாட்டா நிற்கா. ஹாயின்னு சொல்கிறான். ஹினாட்டா ஒரு மாதிரி மருவிக்கிட்டு நிற்கா. உடனே அவன் சொல்கிறான், இவளுக்கு இதான் வேலை, நம்மளை பார்த்தாலே ஒரு மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து கிளம்பிட்டான். எல்லாருக்கும் ஸ்க்ராலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நருட்டோ டீமுக்கு ஹெவன் ஸ்க்ராலை கொடுக்காங்க. ஒரு டீமையும் தனித்தனி கேட்டில் நிப்பாட்டுறாங்க. கேட்டுக்கு முன்னாடி ஒருத்தனும் தயாராகி நிற்கான். எல்லா கேட்டுக்கும் தூரம் 10 கிலோமீட்ரு, மொத்தம் 44 கேட்டு வாசல் இருக்குது. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லோரும் உள்ளே ஓடுறாங்க. ஆனால் நம்ம நருட்டோ பாய்ஸ் மட்டும் பொறுமையாக உள்ளே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஹினாட்டா ஹியூகா கிளானை சேர்ந்தவா. அவள் பியாக்குகனை போடுதா. பியாக்குகன் எதிரி எங்கெங்கே நிற்காங்க, எவ்வளோ தூரத்தில் நிற்காங்கன்னு கண்டுபிடிக்கும் அந்த சக்தி உடையது. சிக்கமாரு டீம் ஒளிஞ்சு போகிறாங்க. உள்ளே போய் 5 நிமிஷம் தான் இருக்கும். சோஜிக்கு வயிறு பசிக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இவங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக எதிரி கூட்டம் அங்கேருந்து வர சிக்கமாரு பாய்ஸ் போய் ஒளியிறாங்க. கீபா டீம்ஸ் அங்கே நிற்காங்க. அவங்க நின்று பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு எதிரி டீம் வந்து மேலே நின்று கீபா டீமை பார்த்துட்டாங்க. கீபா டீம் ட்ராப்பை வச்சு அவங்கள பிடிச்சிட்டாங்க. அட்டைப்பூச்சியை வச்சு அடிக்காங்க. வலையில் வச்சு பிடிச்சி தூக்கிட்டாங்க. அவனுக்கு கத்துறானுங்க அட்டைப்பூச்சியை வச்சு கடித்ததுனால. நருட்டோ சக்குராட்ட சொல்கிறான், நான் பார்த்துக்கிடுதேன், நீ எதுவும் கவலைப்படாத சக்குரான்னு சொல்கிறான். திடீர்னு அவனுக்கு ஒன்ஸ் வருது. அவன் முன்னாடியே போகிறான். அவள் அடித்து வெளியே எங்கேயாச்சும் போன்னு சொல்கிறான். அவனும் போகிறான். போயிட்டு ரிட்டன் வரான். சடனாக என்னாச்சுன்னே தெரில. அங்கே சாதாரணமாக நின்றுக்கிட்டு இருந்த சாஸ்கி நருட்டோவை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சக்குரா சொல்கிறா, உனக்கு என்னாச்சு, அவனை போட்டு அடிக்கன்னு கேட்கா. உனக்கு அவனை யாருன்னுமா இன்னும் புரியலைன்னு கேட்கான். நருட்டோ மூஞ்சில் தான் கீரல் இருந்துச்சே, உன்னோட மூஞ்சில் கீரல் இல்லையே, நீ நல்லாவே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலன்னு சொல்கிறான் சாஸ்கி. நருட்டோ எங்கன்னு கேட்கான். நருட்டோ எப்போவுமே ரைட் ஹேண்டு தான் யூஸ் பண்ணுவான், நீ லெஃப்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணுறான்னு சொல்கிறான். அவன் ஒரிஜினல் ஃபார்முக்கு மாறுதான். வாயில் பைப்பை வச்சுட்டு கெட்டிட்டு நிற்கான். அவன் வேற ஊருக்காரன். நான் உங்கள் 2 பேரையும் கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு வாரான். எபிசோடு